ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீதிபரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீதிபரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று கர்த்தரை துதித்து ஆராதித்து இந்த ஆராதனை பகுதி நாம் துவங்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், கர்த்தர் சிறந்தவர், கர்த்தர் நம்முடைய வாழ்வில் போதுமானவர். அதிசயங்களை செய்கிற அவரை போல அவருக்கு நிகராக வேறு யாரும் இல்லை. ஆமென். எல்லா கலக்கங்களையும், எல்லா கவலைகளையும், எல்லா கண்ணீர்களையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லார் இருதயத்திலிருந்து ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்த ஆவியானவரே என் சிந்தையை ஆளுகை செய்யுங்க, என் இருதயத்தை ஆளுகை செய்யுங்க, என் சரீரத்தை ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. கேட்போமா? ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. எல்லாரும் பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. எல்லாரும் பாடுவோம். பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும், சுத்திகரியும் தூய ஆவி. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, எல்லாரும் ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. எல்லாரும் சொல்லுங்கள். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்தன் உதடுகள் இன்று தொடுமே. எல்லாரும் சொல்லுவோம். ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்தன் உதடுகள். இப்ப சபையார் எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆவியான் எல்லாரும் கேளுங்க. ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. பாடுவோம். அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம். எல்லாரும் ஒரு மனதோடு கேட்போம். ஆவியானவரே,
ஆவியானவரே, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இப்பொழுதே சரீரங்களில் விடுதலையை கர்த்தர் அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் ரூகா காற்றே, ரூகா காற்றே, ரூகா காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ரூகா காற்றே, ரூகா உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவரே, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். ரூகா காற்றே, ரூகா காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பி. எல்லாரும் வாய்களை திறந்தே ரூகா இயேசுவே, உம்முடைய கர்த்தருடைய ஆவியானவரால் எங்களை நிரப்பும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சியை கட்டளையிடுவே. ரூகா காற்றே, ரூகா காற்றே, ரூகா காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ஆவியானவரே, எல்லாரும் சொல்லுங்கள். ஆவியானவரே, thank you Spirit of God. பரிசுத்த ஆவியானவரே, நாங்களும் உயர்த்துகிறோம், நாங்களும் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஒரு மனதோடு சொல்லுவோம். இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. இப்போ அன்னைக்கு பெந்தைகோஸ்தே நாளில் மேல் வீட்டறையில் ஒரு மனதோடு காத்திருந்த அந்த ஜனங்கள் மேல் நிரப்பின அதே ஆவியானவர் இந்த பகல் வேளை நம்மை நிரப்ப உண்மை உள்ளவராயிருக்கிறார். உளையான சேற்றி நின்று எங்களை தூக்கி எடுத்தவரே, தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று, உளையான ஹல்லேலூயா, என்னை தூக்கி எடுத்தவரே, என் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. இயேசுவே, என் பாவம் கழுவி, ஓ ஜீசஸ், அப்பா, இந்த வேளையிலே. இப்ப சபையார் ஒரு மனதோட கேட்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியிலே. இப்போ இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய ஆவியானவருக்கு மகிமை செலுத்துவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனா இருக்கிற இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ நாமம் மாத்திரம் எங்கள் நடுவிலே மகிமை அடைய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பணும். ஆண்டவரே,
உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பின ஆண்டவரே, ஆவியின் களி கூறுதலோடு உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவரை உற்சாகப்படுத்துங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்துல உயர்த்தப்படணும். பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல பூமியில இந்த நாளிலே இந்த சபையில உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிற ஒரு மகத்தான பண்டிகை பெந்தேகோஸ்தே ஞாயிறு பண்டிகை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். மேல் வீட்டறையில் ஊற்றப்பட்ட கர்த்தருடைய வல்லமை இந்த நாட்களிலும் நம் மத்தியிலே கிரியை செய்கிறது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். நம்பிக்கையோடு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப உண்மை உள்ளவர். பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. இந்த பாடல் எல்லாரும் கரம் தட்டி உற்சாகத்தோடு பாடி நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஆமென். பிரைஸ் பீ டு காட். எல்லாரும் கை தட்டி பாடுவோம். ஆமென். பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. பாடுவோம். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. பாடுவோம். அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய். மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே. எல்லாரும் வாஞ்சையோடு கேட்போம். என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. இழப்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழற்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை. எல்லாரும் கேட்போம். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள்
எல்லாரும் பாடுவோம். மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை எங்களை நிரப்பும். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே எல்லாரும் சொல்லுவோம். என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே, உம் ஆவியை ஊற்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தர் மேல தாகமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியினால் நான் நிரப்பப்படணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆவியை பெற்றுக்கொள்ளுவது ஒன்று, ஆவியினால் நிரப்பப்படுவது, பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்படுவது, பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவது, இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நிரம்புறது. ஞான ஸ்நானம் என்னன்னா மூழ்கிறது, பரிசுத்த ஆவியில மூழ்கிறது. ஒரு மனுஷன் ஒரு தண்ணிக்குள்ள மூழ்கினான்னா அவனுக்கு காலு, அவனுடைய சரீரம் எல்லாமே முழு கட்டுப்பாடும் எதுல இருக்கும்னா தண்ணியில தான் இருக்கும். அப்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற வாழ்க்கை வாழுகிற ஒரு மனுஷனால தான் சுயத்தை வெறுத்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? முழுசா விட்டு கொடுக்கிற அனுபவம், ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிற அனுபவம், ஆவியானவர்ல மூழ்குகிற அனுபவம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சீஷரிடத்துல சொன்னது, நீங்கள் கொஞ்ச நாள்ல பரிசுத்த ஆவியினால நீங்க ஞானஸ்நானம் பெறுவீங்க. யோவான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான், ஆனா கொஞ்ச நாள்ல நீங்க பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீங்க. யோவான் ஸ்நானகனும் இயேசுவை குறித்து எப்படி சாட்சி கொடுத்தான்னா, நான் உங்களுக்கு ஜலத்தினால கொடுக்கிறேன், என்னில் எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் அக்கினியினால் உங்களை ஞானஸ்நானம் செய்வார், பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க பெற்றிருக்கிற மிகப்பெரிய ஈவு என்னன்னா கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக மூழ்க, அவர் என்னை நடத்த நான் விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், எல்லார் கரம் தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். தேற்றிடும் தெய்வம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேற்றரவாளன். அல்லேலூயா, ஆமென். தேற்றுகிற தெய்வம், ஊற்று தண்ணீர், நம்முடைய உள்ளத்தின் ஆறுதல். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கரம் தட்டி பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே.
பாடுவோம். ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவி பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பயங்கள் நீக்கிவிட்டீ, பாவங்கள் போக்கிவிட்டீ, பயங்கள் நீக்கிவிட்டீ, பாவங்கள் போக்கிவிட்டீ, ஜெயமே வரவா, ஜெயமே வரவா, ஜபமே தயவால், தினம் ஜெயமே தயவால். பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எல்லாரும் பாடுவோம். பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, பாடுவோம். அச்சாரமானவரே, மீட்பின் நாளுக்கென்று, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, எல்லாரும் பாடுவோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறே, சாட்சியாய் நிறுத்துகிறே, சத்தியம் போதிக்கின்றீர், தினம் சத்தியம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். பரிசுத்த ஆவியே, ஆமென். பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. அல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையா இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. we have sealed by the holy spirit அப்படினு பைபிள் சொல்லுது. நாம் கர்த்தருடைய ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். எப்போ ரட்சிப்புக்கு ஏற்ற சத்தியத்தை கேட்டு நம்ம விசுவாசிகளாய் மாறினோமோ அப்போவே நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானவருடைய முத்திரை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு ஆவி, ஒரு வல்லமை அப்படி இல்லை. திருத்துவத்தின் மூன்றாம் நபர். ஆமென். ஆள் தத்துவம் உடையவர். பைபிள் என்ன சொல்லுது? அவர் துக்கப்படுவார் அப்படின்னா அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, அந்த தன்மை இருக்கு. ஆள் தத்துவம், நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் பைபிள் சொல்லுது. பலவீனங்களில் நம்ம எதற்காக ஜெபிக்கணும் நம்ம அறியாம இருக்கிறதுனால வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிறவர் அந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் சொல்றதை கேட்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவரால் நம்ம நடத்தப்படணும். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகளா மாறுறோம். அதை எப்ப ப்ரூஃப் பண்றோம் அப்படின்னா, நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படும் போது.
அல்லேலூயா. அப்படி வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படணும், கர்த்தருடைய ஆவியானவரால நடத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் பரலோகம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். இவன் தேவனுடைய மகன், தேவனுடைய புத்திரன், தேவனுடைய பிள்ளை என்று பரலோகம் என்னை அங்கீகரிக்க ஒவ்வொரு நாளும் என்ன ஆண்டவரே தகுதிப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. F minor. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கைத்தட்டி பாடுவோமா? பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில். எல்லாரும் இப்ப சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, ஆமென், பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. பாடுவோம். எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தரிசனம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய். சபையார் எல்லாரும் பாடுவோம். நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, ஆமென், பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்கினி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்கினி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, ஆமென், நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பாடுங்கள். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக சீனாய் மலையின் மேலே, சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலை
ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் சொல்லுவோம், அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும். கொய்துகால சமயமல்லோ, ஆத்மாவில் நிறக்கேணமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும். கொய்துகால சமயமல்லோ, ஆத்மாவில் நிறக்கேணமே. தீ போல இறங்கணமே. அக்கினி நாவாய் பதியேணமே. கொடுங்காற்றாய் வீசேணமே. ஆத்ம நதியாய் ஒழுகேணமே. தீ போல இறங்கணமே. அக்கினி நாவாய் பதியேணமே. கொடுங்காற்றாய் வீசேணமே. ஆத்ம நதியாய் ஒழுகேணமே. அஸ்தியோட தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணுന്നു. அதிகாரம் பகரேணமே. இனி ஆத்மாவில் പ്രാപിച്ചിടാൻ. അസ്ഥിയോட താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. അധികാരം പകരണമേ. ഇനി ആത്മാവിൽ പ്രാപിച്ചിടാൻ. തീ പോലെ ഇറങ്ങണമേ. അക്കിനി നാവായി പതിയണമേ. കൊടുങ്കാറ്റായി വീശണമേ. ആത്മനദിയായി ഒഴുകണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ. അക്കിനി നാവായി പതിയണമേ. കൊടുങ്കാറ്റായി വീശണമേ. ആത്മനദിയായി ഒഴുകണമേ. എല്ലാവരും പാടും, അക്കിനിയായി ഇറങ്ങിടുമേ. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? பெருங்காற்றாய் வீசிடும் ஆவியானவரே, ஜீவ நதியாய் பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. ஆமென். பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கருமேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கிடவே அக்கினி மழையாக. எல்லாரும் பாடுவோம். கருமேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கிடவே அக்கினி மழையாக. அக்கினியா இறங்கிடுமே. பாடுவோம், அக்கினியா இறங்கி. சபையார் எல்லாரும் பாடுவோம். அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. ஆமென். பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே
தாழ்மையாய் கேட்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவருடைய நிறைவோடு நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிற எத்தனை பேர் வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே, பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே, அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. பாடுவோம். அப்போஸ்தல ஆதி திருச்சபையின் அனுபவம் எங்கள் சபைகளிலே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஊற்றுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் ஆமென் எங்கள் மேலே ஊற்றிடுமே, உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே, வல்லமையை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குரைத்தவரே. ஆமென் ஆமென். இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே, நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. எல்லாரும் பாடுவோம். நீச்சல் ஆழம் கொண்டு ஆமென் ஆமென். நதியாய் ஊற்றுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை. அப்பா, பாடுகிற ஒவ்வொருவரையும் ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் வாஞ்சையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமையினால நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும் ஆண்டவரே. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே, சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுங்க அப்பா. ஓ, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிருபையை கொடுங்க. உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க, உம்முடைய வரங்களினால நிரப்புங்க, ஆவியின் வரங்களினால் நிரப்புங்க, பக்தி விருத்திக்கேற்ற வரங்களினால் நிரப்புங்க. ஓ, உம்முடைய கிருபையினால நிரப்புங்க. எல்லாரும் வாஞ்சையோடு கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க. ஆவியின் வரம், ஆவியின் கனி, ஆவியின் மகிமை என்னை நிரப்பட்டும். இந்த நல்ல நாளில் என்னை நிரப்பட்டும். ஓ, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களால் உண்டாகிற ஓ மகிமை உண்டாகட்டும். ரீபாஹா ஷதுனா மாலாஹாதாரே ரியாந்தா நாமாகா ஷதுனா ராராதினா கத்தரே ரீபோலோ ஷதுனா மாஹாதானா லாரபா. ஒரு மகிமை, ஒரு மகிமை உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற வல்லமையினால சபையில் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புகிறார். வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரை நிரப்புகிறார். இந்த வல்லமை உன் வாழ்க்கையில, இந்த அபிஷேகம் உன் வாழ்க்கையில கட்டுகளை உடைக்கும், நுகங்களை முறிக்கும், கட்டுகளை உடைக்கும். எஸ் எஸ் எஸ். நல்ல விடுதலையோடு கரம் தட்டி கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரமாய் வாழ்ந்தது போதும், காலியான பாத்திரமாய் வாழ்ந்தது போதும். இப்பொழுது கர்த்தர் உங்களை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களினால, கர்த்தருடைய ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பெரியவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆவியானவரே, நிரப்பும் 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 வல்லமையினால நிரப்பும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் வாஞ்சையோடு எதிர்பாருங்க ஆண்டவரே. நான் என் சுயத்துல வாழக்கூடாதப்பா, ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். அப்போஸ்தலர்கள் ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தார்கள்.
அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்மையும் நிரப்ப வல்லமை உள்ளவர். ஓ ஜீசஸ். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. சொல்லுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை விலகாத மேகமே, விலகாத எங்களை விட்டு விலகாதவரே, முன் செல்லும் எங்களை நடத்துகிறவரே, விலகாத மேகம் ஓ ஜீசஸ். முன் செல்லுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உயிரில, என் உணர்வுல கலந்திருக்கீங்க. எல்லாரும் சொல்லுவோம். என் பேச்சுல, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் சேர்ந்தே. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஆமென். ஒரு மகிமையின் பரிசுத்த ஆவியானவரே, என் ஜனத்தை மூடுதே. மகிமையே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே.
பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி. இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அன்பின் ஆவியான எல்லாரும் சொல்லுங்க. விலையேற பெற்றவரே, ஆமென். என்னை ஆளுகை செய்பவரே நன்றி. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி. கரங்களை உயர்த்தியே ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம் சேர்ந்து. ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை ஆராதிப்போம். பிதாவாகிய தேவனை உயர்த்துவோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ரீமஹா ஷதுனலரா ரியாந்தனா மமஹ ஷதுரே ரேமலதன மம கதரேலரா ரீமா மமக ஷதுனா மமரதனரரா ரியாந்தன மலரதுனஹ ஷதுனலரதனா. ஹல்லேலூயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவர், என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவர், என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் கிருபையாய் நடத்தின அன்பை நினைத்து எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே என்று சொல்லுங்க. நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்தினாரே, நன்றி என்று சொல்லுங்கள். நன்றி நன்றி நன்றி. வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படி, யாருக்கும் எந்த பலவீனங்களோ எந்த விபத்துகளோ வராமல் கர்த்தர் பாதுகாக்கும்படி, வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி, நம்முடைய விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லார் மேலும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆமென். அநேகர் இன்றைக்கு சுகவீனத்தோடு இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஆமென். பலவீனத்தின் மத்தியிலும் இந்த இடத்துல இருக்கிறார்கள். எல்லாரையும் கர்த்தர் சுகப்படுத்தும்படியாய் நாம் இப்ப ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் அப்படி இரண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, காய்ச்சல், அநேகருக்கு காய்ச்சல், சரீர வலிகள் இருக்கிறது. எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். யாராவது இப்பொழுது பலவீனத்தோடு எங்களை விசுவாச குடும்பங்களை சார்ந்த வீடுகளில் இருந்தால் உடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும்.
கர்த்தருடைய வல்லமை ஆளுகை செய்யட்டும். ஒரு சரீரத்தில் பூரணமான விடுதலை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதியும். நன்றி ஆண்டவரே. அதே போல் இந்த இடத்துல ஒரு சகோதரி இருக்கிறார்கள், மிகவும் பயத்தோடு இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய மருத்துவ அறிக்கை ரொம்ப மோசமான ஒரு அறிக்கை சொல்லி இருக்கிறது. பயந்து இருக்கிறாங்க. நம்ம சபையார் எல்லாரும் இணைந்து இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆமே. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு வருவது இல்லை. எல்லா 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே என்று கூப்பிட்டு சொல்லி ஜெபம் பண்ண போறோம். அந்த சகோதரியின் மேல கர்த்தருடைய வல்லமை இப்ப இறங்கணும் ஆண்டவரே. மருத்துவ அறிக்கை பயமுறுத்தலாம், மருத்துவ அறிக்கை அவங்கள காயப்படுத்தி இருக்கலாம், சரீரத்தில் அந்த பலவீனம் அவங்கள பயங்கரமா வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், திகில் இருக்கலாம். இப்பொழுதே அந்த சரீரத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் சபையாராக ஊக்கமா இணைந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக விடுதலை இப்பொழுது இறங்கட்டும். கர்த்தருடைய சுகமளிக்கும் கரமுடைய மகளை தொடட்டும். அந்த மகளை, அந்த குடும்பத்தை கர்த்தாவே நீர் சாட்சியாய் நிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், கர்த்தர் எனக்கு சுகம் தந்தார். மருத்துவருடைய அறிக்கையை கர்த்தர் பொய்யாக மாற்றிவிட்டார், எனக்கு புதிய ஜீவனை தந்தார் என்று, இயேசு ஜீவிக்கிறார் என்று சாட்சியாய் நிற்கத்தக்கதாக உடைய மகள் மேலே இப்பொழுது உடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. அந்த கேன்சருடைய அறிகுறியே அந்த சரீரத்தில் இல்லாத அளவுல உம்முடைய வல்லமை இப்பொழுது ஊற்றப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எலும்பு மஜ்ஜைகளுக்குள்ளாக, போன் மேரோவுக்குள்ளாக உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இரத்த நாளங்களுக்குள்ளாக உம்முடைய வல்லமை இறங்கட்டும். புதிதாக இரத்தம் உற்பத்தி ஆகட்டும், சுரக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நம்முடைய தேசத்தில் நடக்கிற தேர்தலுக்காய் 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். 4 கட்ட தேர்தல் முடிந்து விட்டது. இன்னும் 3 கட்ட தேர்தல் நடைபெறப் போகிறது. கர்த்தருடைய ஆளுகை நம்முடைய தேசத்தின் மேலே இறங்கும்படியாய், ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் தமக்கு சித்தமான தலைவர்களை ஏற்படுத்தும்படியாய், நல்ல பிரதமரை கர்த்தர் நமக்கு தரும்படியாய், ஒரு சமாதானத்தின் தேசமாய் நம்முடைய தேசம் மாறும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படியே நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இருளின் அதிகாரத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட, எல்லாரும் பரலோக குடியுரிமை பெற்றவர்களாக மாற, எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. தொடர்ந்து கர்த்தர் எங்கள் ஊழியங்களை நடத்தும், சபை விசுவாச குடும்பங்களை நடத்தும். எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நம்முடைய தேவைகளுக்காய் நாம் ஜெபிக்கிற நேரம். இவ்வளவு நேரம் கர்த்தரை பாடி ஆராதித்தோம், கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று. ஆமென். காணிக்கைகளை, தசம பாகங்களை தேவ சமூகத்தில் கொடுத்தோம். இப்பொழுது நாம் ஜெபிக்கிற நேரம். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்தாருக்காக, உங்களுடைய சரீர சுகத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெப நேரம். ஆமென். உங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். இன்னொருவர் உங்களுக்காக ஜெபிக்கிறதை விட நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிறவங்க, உள்ளால இருக்கிறவங்க, சகோதரர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபிக்க போறீங்க. நம்முடைய ஜெபங்கள் கர்த்தரால் கேட்கப்படும். நிச்சயம் நமக்கு பதில் வரும். எல்லார் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் தெரியப்படுத்த போகிறீர்கள். எல்லார் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம். ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். நமக்கு ஆதரவு, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தை மாற்றி விசாலத்தை தருகிறவர் நம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால பயப்படாதிருங்கள், அதனால திகில் அடையாதிருங்கள். விசுவாசத்தோடு இயேசுடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை சொல்லுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை சொல்லுங்கள், திருமண காரியங்களை சொல்லுங்கள், வேலை காரியங்களை சொல்லுங்கள், தொழில் காரியங்களை சொல்லுங்கள். எல்லாரும் வாய்களை திறந்து உங்களுடைய கணவருக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களுடைய மனைவிக்காய் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். இது ஜெபிக்கிற நேரம், இது ஜெப நேரம், இது நம்முடைய ஜெப நேரம்.
சரீரத்தில் ஒருவேளை பலவீனத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பலப்படுத்த முடியும், உங்களுக்கு சுகத்தை தர முடியும், இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க ஜெபிக்கிற ஒரு ஜெபம் கூட வீணாக போகாது. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிற நேரம் இது. உங்கள் அற்புதத்தின் நேரம். நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதங்களை சுதந்தரிக்கிற நேரம். நீங்கள் தேவனோடு பேசுகிற நேரம், தேவனோடு உறவாடுகிற நேரம், தேவ பிரசன்னத்தை உணர்கிற நேரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. கடன் பாரங்களோடு வந்திருக்கிறீர்களா? ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லவா? உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க அவராலே முடியும் அல்லவா? நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்கள் சகோதரனே, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்கள் சகோதரிகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்தை நிரப்புகிறதை நான் உணர்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல கையை தட்டி ஜெபம் பண்ணுங்க. கையை தட்டி வாய் திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் குடும்பத்தில் இருக்கிற குழப்பம் மாறட்டும். இயேசுவே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நான் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஆமென். வீண் செலவுகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லார் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து இயேசுடைய சமூகத்தில் உங்களுடைய தேவைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. இயேசு நம்மை விடுதலையாக்குகிறவர். ஆவியானவர் நம்மை விடுதலையாக்குகிறவர். ஒரு மெய்யான விடுதலையை இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வுகளிலும் என் தேவன் கட்டளையிட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சரீர பலவீனங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். நீங்க வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். இயேசுவே, என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் கணவருடைய வாழ்க்கையில, என் மனைவியுடைய வாழ்க்கையில, என் பெற்றோருடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த குறிப்பிட்ட பலவீனம் மாற நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புத விடுதலை, ஒரு மெய்யான விடுதலையை கர்த்தர் அனுப்புகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு இப்பொழுது அற்புதங்களை செய்கிறார். இயேசு அற்புதங்களை செய்கிறார். இயேசுவாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பலவீனங்களும் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரால் ஒவ்வொரு சரீரங்கள் உறுப்புகளும் இப்பொழுதே உயிர்ப்பிக்கப்படுவதாக. செத்து போன உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. இன்சுலின் சுரப்பிகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. டெட் செல்ஸ் உயிர்ப்பிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு சரீரங்களிலும் இறங்கி ஆண்டவரே, நீர் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வேதனைகளோடு வந்திருக்கிற, வலிகளோடு வந்திருக்கிற, சரீரத்தில் பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பரிபூர்ணமான சுகத்தை பெற்று இந்த இடத்திலிருந்து செல்லணும். விஷ காய்ச்சலோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பரிபூர்ண சுகத்தை பெற்று செல்லணும். கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறையணும். ஆண்டவரே, எந்தெந்த பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும் சரீரத்தில் ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் கட்டளையிட்டு அனுப்புங்க. அநேகருக்கும் மனதில் குழப்பம், மனதில் சஞ்சலம், சமாதானம் இல்லாம வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருடைய வாழ்வுகளிலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து அனுப்புங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இன்று முதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிம்மதியான தூக்கத்தை வீட்டில் கொடுங்க. அநேகர் தூங்க முடியாம வீட்டில் தவிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும். சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். பிள்ளைகளை குறிவைத்து தாக்குகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது மறையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களிலும் கர்த்தர் கிருபையாய் இறங்கி அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு மனதோடு ஆமென் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் ஆவலா இருக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு
நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே மனிதனாக வந்து ஜனங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து ஏற்று ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி 3வது நாள் உயிரோடு எழும்பினார். உயிர்த்தெழுந்த இயேசு அப்போஸ்தலர்களுக்கும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் 40 நாள் அளவும் அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நல்ல கவனிங்க, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அதன் பிறகு 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினால் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர் உயிரோடு எழும்பினதை, உயிர்த்தெழுந்ததை அதன் பிறகு அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாக அறிந்ததில் பேதுருவும் ஒருவர். தோமா அவருடைய விழாவில் காயத்தில் கையை போட்டு விசுவாசித்தார். சீஷர்களுக்கு முன்பாக இயேசு சாப்பிட்டு காண்பித்தார். சீஷர்கள் இயேசுவை தொட்டு பார்த்தார்கள். அப்போ அநேக திருஷ்டாந்தங்களினால் உயிரோடு இருக்கிறவராய் தம்மை காண்பித்த அதற்கு சாட்சிகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த பிரசங்கத்தில் தைரியமாய் யூதர்கள் மத்தியில் பேதுரு சத்தமாய், உரத்த சத்தமாய், ஆணித்தரமாய் சொல்லுகிறார், நாங்கள் அதற்கு சாட்சிகள். நாங்கள் கண்ணார பார்த்தோம், கையினால தொட்டோம். நான் மட்டுமல்ல, நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். இந்த 120 பேரும் சாட்சிகள். நாங்கள் எல்லாரும் அவரை பார்த்தோம் என்று ஆணித்தரமாய் சொல்லுகிறார். என் செய்திக்கு முன்பாக இந்த பெந்தேகோஸ்தே நாளை குறித்து முகவுரையாக சில காரியங்களை சொல்றேன். வந்திருக்கிற அநேகருக்கு இது தெரிந்திருக்கலாம், சிலர் புதியதாக வந்திருப்பீர்கள். நீங்கள் தெளிவடைய வேண்டும். பெந்தேகோஸ்தே என்று சொன்ன உடனே பரவலாகவே சில மனிதர்களுடைய மனதில் போகிற அது குறிப்பிட்ட ஒரு சபையுடைய பேரு. கத்தோலிக்க சபை இருக்குது, இன்னும் சிஎஸ்ஐ சபைகள் இருக்கிறது, லுத்தரன் சபைகள் இருக்கிறது, லண்டன் மிஷன் சபைகள் இருக்கிறது. அதே போல பெந்தேகோஸ்தே ஒரு பிரிவு. அப்படிதான் பொதுவாகவே பரவலாகவே ஜனங்கள் நினைக்கிற ஒரு காரியம். அது குறிப்பிட்ட சபைக்குள்ள அனுபவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. பெந்தேகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தபோது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில். அப்ப ஏற்கனவே இந்த நாள் யூதர்கள் மத்தியிலே கடைபிடிக்கப்பட்டிருந்தது. தேவன் யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு முக்கியமான பண்டிகைகளை அனுசரிக்கும்படி கட்டளை கொடுத்திருந்தார். அதில் ஒரு முக்கியமான பண்டிகை தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. நீங்க லேவியராகும் 23வது அதிகாரம், யாத்திராகும் 34வது அதிகாரம் 22வது வசனம், இவைகளில் நீங்க வாசித்து பார்க்கும்போது அந்த பண்டிகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை, முதற் பலனை தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கிற பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது சேர்ப்பின் பண்டிகை, அறுவடையின் பண்டிகை. அப்ப பொதுவாகவே யூதர்கள் பஸ்கா பண்டிகையை தான் முதன்மையான பண்டிகையாக வைத்திருப்பார்கள். எதற்கு பஸ்கா பண்டிகை நமக்கு தெரியும். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை கர்த்தர் புறப்பட பண்ணினார். அதை நினைவு கூறும்படி அவர்களுக்காக அந்த இடத்தில் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை, அந்த ஆட்டை நினைவு கூறும்படி அது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறது. அதே போல ஒரு
பஸ்கா பண்டிகை நாள் தான் இயேசு நமக்காக, உலக ஜனங்களுக்காக பலியாக்கப்பட்டார். பொதுவாகவே யூதர்கள் பஸ்கா பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே யூதர்கள் எந்த இடத்துல இருந்தாலும், உலகத்துல எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் எருசலேமுக்கு வந்து விடுவார்கள். இந்த பண்டிகைகள் அவர்களுக்கு மிக மிக முக்கியம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இந்த பஸ்கா பண்டிகை ரொம்ப முக்கியம். அது முடித்து உடனே கிளம்ப மாட்டாங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே முதற் பலனை கொண்டு வந்து அசைவாட்டுகிற ஒரு பலி பண்டிகை இருக்கிறது. அந்த பண்டிகை முடிந்து சரியாக 50வது நாள் வருகிற பண்டிகை தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. இத்தனை பண்டிகைகளை முடித்து விட்டு தான் அவர்கள் வாழுகிற, அவர்கள் வேலை பார்க்கிற தேசங்களுக்கு எருசலேமிலிருந்து புறப்பட்டு செல்லுவார்கள். நல்ல கவனியுங்கள் எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே. அப்போ ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டது ஒரு பஸ்கா பண்டிகை அன்று. அவர் 3வது நாள் உயிரோடு எழும்பினார். இந்த முதற் பலனாக பைபிள் சொல்லுது, அவர்தான் நமக்கு எல்லாருக்கும் முதற் பலன். ஈஸ்டர் சர்வீஸுக்கு வந்திருந்தவங்களுக்கு தெரியும், உயிர்ப்பின் பண்டிகை கொண்டாடும் போது நான் உங்களுக்கு சொன்னேன், இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் சிலுவையோடு முடிந்து விடவில்லை. இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், அவர் உயிர்த்தெழுந்து தன்னுடைய இரத்தத்தை வானங்களின் வழியாக பிரவேசித்து மகா பரிசுத்த ஸ்தலமாகிய அந்த பரலோகத்திற்கு உள்ளாக போய் பிதாவுடைய சமூகத்தில் தன்னுடைய இரத்தத்தை கொண்டு போய் சமர்ப்பித்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலிருந்து அதை நான் விளக்கி காண்பித்தேன். இன்றும் அந்த ஊழியம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக, எனக்காக பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து அவர் வேண்டுதல் செய்கிறார். மனிதனுக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு காண்பித்தேன். என்றென்றும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த முதற் பலனை அந்த நாளில், அதாவது அவர் உயிர்த்தெழுந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் பிரதான ஆசாரியராய், வேதம் சொல்லுகிறது அவர் மகா பிரதான ஆசாரியர் கொண்டு போய் சமர்ப்பித்தார். அந்த நாளிலிருந்து சரியாக 50வது நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள் வந்தது. ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்து தன்னுடைய இரத்தத்தை பரலோகத்தில் சமர்ப்பித்து அவர் திரும்ப வரும்போது, நான் அன்னைக்கு ஒரு 2 டிஃபரன்சியேஷனை காமிச்சேன் உங்களுக்கு. மகதலேனா மரியாள் தன்னை தொடக்கூடாதுன்னு முதல் சொல்லுவார், நான் இன்னும் மகிமை அடையவில்லை, நான் இன்னும் பிதாவின் இடத்துல போகவில்லை. ஆனால் அதன் பிறகு வந்து சீஷர்களை தொட்டு பார்க்க சொல்றாரு. இதெல்லாம் நடக்குது. அந்த இடையில நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை வசன ஆதாரங்களோடு உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன் அன்றைக்கு. கவனிங்கள், அதன் பிறகு 40 நாளளவும் அநேக திருஷ்டாந்தங்களால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து ஆண்டவர் ஒரு கட்டளையை சொல்றாரு. நீங்கள் எருசலேமை விட்டு புறப்படாதிருங்கள், எருசலேமில் காத்திருங்கள். ஏன் காத்திருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஆண்டவரிடத்தில் அவர்கள் கேட்ட வாக்கு தத்தம் என்ன? வாக்கு தத்தம் என்ன என்று பார்த்தா 4வது வசனம் சொல்லுது, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார். இயேசுடைய ஊழிய நாட்களிலேயே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு அநேக இடங்களில் போதித்து கொண்டே இருந்தார். யோவான் 4வது அதிகாரத்தில், யோவான் 14வது அதிகாரத்தில் 16, 17, 18 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று இயேசு தன்னுடைய ஊழிய நாட்களில்
ஆவியானவரை குறித்து சொன்னார். இன்னும் யோவான் 7வது அதிகாரத்தில் 38-39 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இன்னும் யோவான் 16வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அந்த தேற்றரவாளன் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் யோவான் 15:26 சொல்லுது, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இப்படி அநேக காரியங்களை ஆவியானவரை குறித்து, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பெறுகிற ஆவியை குறித்து, அந்த திருத்துவத்தின் 3ஆம் நபரை குறித்து அவருடைய ஊழியத்தில் அநேக இடங்களில் கர்த்தர் சொல்லிக் கொண்டே வந்தார். அதைத்தான் இங்க அப்போஸ்தலர் 1:5 சொல்லுகிறார், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன பண்ணுங்க, காத்திருங்கள், எருசலேமை விட்டு புறப்படாதிருங்கள். அவர் உயிரோடு இருக்கிறவராய் தம்மை காண்பித்து 40 நாளளவும் அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாய் வெளிப்படுத்தி, 9வது வசனம் பாருங்க, 8வது வசனம் வாசிங்க ஒருத்தர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். நான் முதல்ல வாசித்த ஒரு வசனத்தில் நான் உங்களுக்கு வாசித்தேன், அந்த கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று இயேசு சொன்னார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த எருசலேமிலும் யூதேயா அந்த நாடு முழுவதிலும் உங்க அண்டை நாடாகிய இந்த சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு உயிரோடு இருக்கிறார், அதற்கு நாங்கள் தான் சாட்சிகள் என்று திடகார்த்தமா நீங்கள் சாட்சியாய் எழும்புவீர்கள். யாரெல்லாம் பார்த்து தெரியுமா சொன்னாரு? இயேசு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்படும் போது 4 பக்கமும் சிதறி ஓடின சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திகில் மாறும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கலக்கம் மாறும். ஏன் மாறும்னா, இந்த கர்த்தருடைய ஆவியானவர் யாரிடத்திலிருந்து வருகிறார்? அவர் பிதாவினிடத்திலிருந்து வருகிறார். ஆமென். உன்னதத்திலிருந்து அவர் வருகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உள்ள இந்த கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணி இருக்கிறார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பினார். அவர் திரும்பவும் என்னை சேர்க்க மீண்டும் வருவார் என்பதை ஒரு மனிதன் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, அந்த இயேசுதான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சொல்லி பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிற ஈவுதான் கர்த்தருடைய ஆவியானவர். இந்த ஆவியானவர் ஏதோ ஒரு வல்லமை மட்டும் கிடையாது. நல்ல கவனமா புரிந்து கொள்ளுங்கள். அது ஒரு ஆவி இல்லை, ஒரு வல்லமை மட்டும் கிடையாது. அவர் ஆள் தத்துவம் உடையவர். அவர் ஒரு பர்சனாலிட்டி. அவர் நமக்குள் வாசம் பண்ணி நம்மை நடத்துகிறார், நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் வழி நடத்துகிறார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இது சரி, இது தவறு, இதிலே நட, இங்க போ, அங்க வா. தான் கர்த்தருடைய ஆவியானுடைய செயல்பாடுகள்.
கவனிங்க, இந்த ஆவியானவர் தான் இயேசுவால் வாக்களிக்கப்பட்டவர். அப்படி சொல்லிட்டு சொல்றார், நீங்க சாட்சியா இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு 9வது வசனம், இவைகள் அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்கு போகும்போது அவரை விசுவாசித்த தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் திக்கற்றவர்களாக கைவிடப்பட்டவர்களாக விடல. அதற்காகத்தான் சொல்றார், நீங்கள் காத்திருங்கள், நாம் போகிறது நல்லது. நிறைய பேர் துக்கத்தோட இருந்தாங்க. ஐயோ, ஆண்டவர் எங்களை விட்டு போறாரு, இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சு இந்த 40 நாளளவும் அநேக திருஷ்டாந்தங்கள் உயிரோடு இருக்கிறவராய் தம்மை காண்பித்து மறுபடியும் பரலோகத்துக்கு போறாரு. கலக்கத்தோடு இருந்தவர்களுக்கு 10வது வசனம் சொல்லுங்க, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இது வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த மூல உபதேசங்கள் தான் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம். என்னென்ன மூல உபதேசங்கள்? இயேசு ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழும்பினார், அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இதை எந்த ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறானோ, விசுவாசம் என்னன்னா நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம், இதை ஸ்ட்ராங்கா யாரு பிலீவ் பண்றாங்களோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். அந்த ஆத்துமாவுக்கு தான் ரட்சிப்பு இருக்கிறது. கவனிங்கள், சொல்லிட்டு எங்க சொல்றாங்கன்னா 12வது வசனம் சொல்லுது, அவர்கள் ஒலிவ மலையில் இந்த சம்பவம் நடக்கிறது. அப்ப ஆண்டவர் எருசலேமை விட்டு காத்திருங்கள், எருசலேமை விட்டு போகாதுங்க, காத்திருங்கன்னு சொன்ன உடனே அவர்கள் எங்க வராங்கன்னா எருசலேமுக்கு வராங்க. யாரெல்லாம் வராங்கன்னா 13, 14 வசனத்தை வாசிக்கும் போது இயேசுடைய சீஷர்கள் அத்தனை பேரும், 14வது வசனத்துல அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஏறக்குறைய 10 நாட்கள் இவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு போன பிறகு 40 நாள் தன்னை திருஷ்டாந்த உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து போன பிறகு ஏறக்குறைய 10 நாட்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஒரு மனதோடு தரித்திருக்கிறார்கள். மேல் வீட்டறையில் தரித்திருக்கிறார்கள். இவர்கள் தரித்திருக்கும் போது 10வது நாள், அதாவது ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாள், பெந்தேகோஸ்தே என்றால் என்ன அர்த்தம்னா 50வது நாள். சொல்லுங்க, என்ன அர்த்தம்? 50வது நாள். பெந்தேகோஸ்தே என்றாலே அந்த பதத்துடைய அர்த்தமே 50வது நாள். யூதர்கள் வழக்கத்தின்படி ஏற்கனவே கடைபிடித்துக் கொண்டிருந்த ஒரு பண்டிகையின் நாள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், யூதர்கள் இந்த பண்டிகை முடித்துதான் அவரவர் வீடுகளுக்கு புறப்பட்டு செல்லுவார்கள். அதுவரையிலும் எருசலேமில் தான் இருப்பார்கள். சரியாய் அந்த பண்டிகை வந்தபோது, அறுவடையின் பண்டிகை வந்தபோது, சேர்ப்பின் பண்டிகை வந்தபோது, வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. அப்போ அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இந்த பெந்தேகோஸ்தே என்கிற பண்டிகை உருவாகவில்லை. இது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே யூதர்களால் கடைபிடிக்கப்பட்ட ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். எவர்கள் எல்லாரும்? நான் உங்களுக்கு சொன்னேன், அப்போஸ்தலர்கள், இயேசுவின் தாயாகிய மரியாள், சகோதரர் இயேசுடைய சகோதரர்கள், இன்னும் இயேசுவை விசுவாசித்த ஸ்திரீகள், ஏறக்குறைய 120 பேர் ஒரு மனதோடு எதற்காக காத்திருக்கிறார்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற,
இயேசுடைய வாயினால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற, இயேசுடைய வாயினால் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஒரு மனதோடு காத்திருந்தார்கள். அவங்களுக்கு வேற எந்த நினைவும் இல்லை. வெளியில பயங்கரமான செலிப்ரேஷன், வெளியில பண்டிகை கொண்டாட்டங்கள் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வழக்கமா ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கிற பண்டிகையின் காலம் அது, பண்டிகையின் நாட்கள் அது. ஆனா இந்த 120 பேர் மட்டும்தான் வெளியே எங்கேயுமே போகாம இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமே என்று ஒரு மனதோடு தேவனுடைய சமூகத்தில் மேல் வீட்டறையில் அவர்கள் காத்திருந்தார்கள், ஒரு மனப்பட்டு கூடியிருந்தார்கள். சரியா கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் யூதர்களுடைய பண்டிகையான அந்த பெந்தேகோஸ்தே நாளில் நிறைவேறுகிறது. 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. நீங்கள் ஒரு மனதோடு, நீங்கள் குடும்பத்தாராக இல்லைன்னா நம்ம சபை கூடி வரும்போது ஒரு மனதோடு நம்ம காத்திருந்தோம்னா உன்னதத்திலிருந்து வருகிற நிரப்பப்படுகிற வல்லமையினால் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவது அதிக நிச்சயம். ஆமே. நீங்க வீட்டில் கூடி ஜபிக்கும் போது ஒரு மனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த ஒரு மனதை கெடுக்கிறது தான் பிசாசுடைய தந்திரம். கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு, பிள்ளைகள் ஒரு சைடு இருக்கக்கூடாது. சபையாக இருந்தாலும் நம்ம எந்த நோக்கத்தோடு இந்த சர்ச்சுக்கு வரோம்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அந்த ஒரே மனம். ஜபிக்க வேண்டும், அந்த ஒரே சிந்தை. 2 மணி நேரம் ஆராதனையா, வேற எந்த கவனத்திற்கும் சிதற விடாமல் ஒரே மனதோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது கர்த்தர் என்னோடு பேசுகிறார், ஆவியானவர் என்னோடு பேசுகிறார், அந்த ஒரே சிந்தை இருக்கும் என்றால் சபை வல்லமையினால் நிரப்பப்படும், உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நிரப்பப்படும். அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அங்கிருந்த ஒருத்தர் கூட மிஸ் ஆகல, அத்தனை பேரை நிரப்பிற்று. இன்னும் சில சம்பவங்கள் நடக்கிறது. 3வது வசனம் சொல்லுகிற, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவங்க பார்க்கிறாங்க, அத்தனை பேரும் பார்க்கத்தக்கதாக அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேலே வந்து அமர்ந்தது. இது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்படுற காரியம் இல்லை, இது உண்மையிலே நடந்த சம்பவம், வேதம் பதிவு செய்கிறது. அதற்கு நாம் பின்னால சொல்லும்போது உங்களுக்கு புரியும் எத்தனை பேர் அதை பார்த்தார்கள், எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டாங்க. வானத்திலிருந்து வந்த அந்த சத்தம், பலத்த காற்று அடிக்கிறது போல் அந்த முழக்கம், சடுதியாய் தோன்றின அந்த சத்தம், எத்தனை பேர் கேட்டார்கள்? நான் சொல்லுவேன் பாருங்க. 4வது வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. நம் ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னா நிச்சயமா செய்வார். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுகிறது? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உங்கள் பரம பிதாவிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் அத்தனை பேரும், கூடியிருந்த அத்தனை பேரும் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவர் ஏன் நமக்குள்ள வர்றாருன்னா ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆவியின் வரங்களை தருவதற்காக. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னும் டீட்டெயிலா கர்த்தர் நமக்கு படிக்க உதவி செய்வாராக. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக சபைகள் பரிசுத்த ஆவியானவரை புறக்கணிக்கிறது. சில துர்போதனையாளர்கள்
பரிசுத்த ஆவியானவரை குறித்து அது ஜஸ்ட் ஒரு வல்லமை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கர்த்தருடைய வல்லமை, ஆள் தத்துவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்ல, திருத்துவத்தின் மூன்றாம் நபர் அவர். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இருக்கிறார். நீங்க படைப்பில கூட அவரை பார்க்க முடியும். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையை நிரப்பினார், யோசுவாவை நிரப்பினார், சிம்சோனை நிரப்பினார், தாவீதை நிரப்பினார், யோசேப்பை இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார் இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபை காலத்தில். அதற்கு முதல் அடையாளம் தான் பெந்தேகோஸ்தே நாளில் வெளிப்பட்டது. அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். 5வது வசனம் பாருங்க, யாரெல்லாம் இதை கேட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இதை குறித்து நான் முன்னால பேசினேன். உலகத்துல எந்த தேசத்துல இருந்தாலும் யூதர்களா இருந்தா இந்த பண்டிகை நாட்களில் எங்க வந்துருவாங்க? எருசலேமுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அவருடைய முக்கியமான பண்டிகை அதான். அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையின் முக்கியத்துவத்தை நான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறேன். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவினருக்காக உருவாக்கப்பட்ட வார்த்தை அல்ல. ஆமென், அல்லேலூயா. பஸ்கா பண்டிகை தான் அவருடைய பிரதான பண்டிகை. ஆனா அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க. அது முடிந்து அந்த முதற் பலனை கொடுக்கிற அந்த பண்டிகை முடிந்து சரியா 50வது நாள் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையும் அனுசரித்து விட்டு தான் அவர்கள் போவார்கள். பைபிள் தெளிவா எவ்வளவு அழகா ரெக்கார்ட் பண்ணியிருக்கு பாருங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த யூதர்கள் அனைவரும் எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். 6வது வசனம், அந்த சத்தம் உண்டான போது. எந்த சத்தம் உண்டான போது? 120 பேர் கூடி இருந்த போது அந்த இடம் வல்லமையினால் நிரப்பப்பட்டதே. பலத்த காற்று அடிக்கிறது போல, முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியா ஒரு சத்தம் உண்டானதே. அந்த சத்தத்தை 120 பேர் மட்டும் இல்ல, எருசலேமில் வாசம் பண்ணின அத்தனை பேரும் கேட்டார்கள். அத்தனை பேரும் கேட்டார்கள். அல்லேலூயா. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். இது என்னடா, நாம் பேசுற பாஷை இவங்க பேசுறாங்க, அவங்களுக்கு தெரியாத பாஷையை பேசுறாங்க. இதெல்லாம் கர்த்தர் அன்னைக்கு ஏன் செஞ்சாருன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் வருகிற அடையாளத்தை அங்கிருந்த யூத மக்கள் கண்டுகொள்ளும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. கலக்கம் அடைந்தார்கள். 7வது வசனம், எல்லாரும் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இவர்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியாதே, நாம பேசுற இந்த லாங்குவேஜ் தெரியாதே, இவர்கள் கல்லாதவர்கள் அல்லவா, கலிலேயர்கள் அல்லவா, இவங்க ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, இவர்கள் எருசலேமை சார்ந்தவர்களும் அல்லவே, கலிலேயர்கள் அல்லவா என்று கண்டு கொள்ளுகிறார்கள். அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? 9வது வசனம் பாருங்க, பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசபொத்தோமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா, எவ்வளோ இடம் பாருங்க, பாம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தில் அமைந்தவர்களும் போய்கிட்டே இருக்கு, கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை இடத்திலிருந்து வந்தாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க, எங்க பாஷையில பேசுறாங்க, எங்க பாஷையில பேசுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, பிரமிக்கிறாங்க, சிலர் திகில் அடைகிறாங்க, சிலர் பயப்படுறாங்க. இது என்ன ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. 12வது வசனம், எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு. பிரமித்து என்ன வந்துருச்சு இப்போ? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆவியானவரை பத்தி சந்தேகம் இயல்புதான். நல்ல கவனிங்க, நம்ம தெய்வத்தை குறித்து சரிவர அறிந்து கொள்ள
மனுஷனுடைய இந்த சின்ன மூளை பத்தாது. வானம் கொள்ளாதவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபீடம் என்று சொன்ன தகப்பன் அவர், பெரியவர். அவரை அறிந்து கொள்றதுக்கு நீ பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், கர்த்தருடைய ஆவியானுடைய துணை இல்லைன்னா உங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியின் நிறைவு ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா உனக்கு சந்தேகம் தான் வரும். இயேசுடைய பிறப்பு குறித்து சந்தேகம் வரும், அவருடைய வாழ்க்கை குறித்த சந்தேகம் வரும், அவருடைய மரணத்தை குறித்து சந்தேகம் வரும், உயிர்ப்பை குறித்து சந்தேகம் வரும், அவர் திரும்ப வருவதை குறித்த சந்தேகம் வரும். ஆவியினால் ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டாதான் கர்த்தரை விசுவாசிக்க முடியும். இயேசுவிடத்தில் ஒரு மனிதன் வந்து கேட்கிறான், எப்படிங்க மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றீங்களே, இது எப்படி சாத்தியமாகும்? நான் ஏற்கனவே பிறந்துட்டேன், ஏற்கனவே என் தாய் தகப்பனுக்காக பிறந்துட்டேன், திரும்ப இவ்வளவு பெருசா இருக்கிறேன், திரும்ப என் தாயுடைய வயிற்றுக்குள்ள போக முடியுமா? இப்படிதான் அறிவாளிகள் கேள்வி கேட்பாங்க. நம்ம எப்படி பானகையின் கிறிஸ்டியனா மாறுறது? கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டான். ஆவிக்குரிய பிறப்பு ரொம்ப முக்கியம். இந்த பூமியில ஒரு மனுஷன் ஒரு முறை பிறந்தால் அவனுக்கு 2 மரணம், ஒரு மனுஷன் 2 முறை பிறந்தால் அவனுக்கு 1 மரணம் தான். நல்ல கவனிங்க, ஒரு முறை தாயின் வயிற்றில் பிறப்பது, அந்த குழந்தை வளர்ந்து இளவயது வரும்போது இயேசுவை அறிந்து பாவத்தை வெறுத்து பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது அவன் 2வது முறை பிறக்கிறான், ஆவியினால பிறப்பிக்கப்படுகிறான். அந்த மனுஷனுக்கு சரீரத்தில் ஒரு மரணம் மட்டும்தான். ஆனா ஒரு முறை பிறந்து மறுமுறை பிறக்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காத ஒரு மனுஷனுக்கு சரீரத்திலும் மரணம், கடைசியில் அவனுடைய ஆத்துமாவிலும் ஒரு மரணம் வந்துவிடும். நித்திய நரகத்திற்குள்ளாக அவன் தள்ளப்படுவான். இருக்கிறவங்க எல்லாம் சந்தேகப்படுறாங்க, இது என்னது, ஒன்றும் புரியல. மற்றவர்கள் சொல்றாங்க, இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரிகாசம் பண்ணுவாங்க. ஒரு பெரிய குழப்பமே வந்துருச்சு. அவரவர் அவங்களுக்கு விரும்பினபடியெல்லாம் சொல்றாங்க. கொஞ்சம் பேர் சொல்றாங்க நல்லா மதுபானம் அருந்திட்டு பேசுறாங்க, கொஞ்சம் பேருக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் பேர் திகைத்து நிற்கிறாங்க. இப்பதான் பேதுருவுடைய பிரசங்கம் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. கலக்கமடைந்து திகிலடைந்து சந்தேகத்தில் ஆச்சரியப்பட்டு நிற்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இந்த 120 பேரோட சேர்ந்து எழுந்து நின்று பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். கவனிங்க, கல்லாத பேதுரு, சாதாரணமான ஒரு மீனவனாக இருந்த பேதுரு, இயேசு சிலுவையிலே அறைய தன்னை ஒப்பு கொடுக்கும் போது மறுதலித்த பேதுரு, இயேசு உயிர்த்தெழுந்த நாளில் ஓடி போய் இயேசுடைய கல்லறையை பார்த்து திரும்பவும் வீட்டுக்குள்ள போய் பயந்து கொண்டிருந்த பேதுரு, இனி வாழ்வு இல்லை, திரும்பவும் நான் வலை எடுக்கணும், மீனை பிடிக்க தான் போனோம், இன்னும் போட்ல தான் என் வேலைன்னு சொல்லி திரும்ப வேலைக்கு, அவன் விட்டு வந்த வேலைக்கு ஆயத்தமான, ரொம்ப என்ன சொல்றது, பயந்து கொண்டிருந்த பேதுரு இப்ப ஆவியின் நிறைவோட எழுந்து எல்லாருக்கும் முன்னால நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அங்கு நிறைவேறுது. கர்த்தருடைய ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், ஆவியில பலன் அடைவீர்கள், ஆண்டுடைய வார்த்தையை பேச பலன் அடைவீர்கள், கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள பலன் அடைவீர்கள். அவன் சொல்றான், உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவீர்களாக என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நான் பேசுறத கொஞ்சம் கவனிங்க. ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு விருப்பமான ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடாதீங்க. ஆச்சரியப்பட்டு நிக்கிறீங்களே, சிலர் சந்தேகப்படுறீங்களே, நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. அதிகாரம் உள்ள வார்த்தைகள். யோசிச்சு பாருங்க, இவரை விட படிச்ச எத்தனை பேர் அங்க இருந்திருப்பாங்க, எத்தனை பணம் படைச்சவங்க இருந்திருப்பாங்க. ஆனா யாரும் பேதுருவை எதிர்த்து பேச துணியவில்லை. காரணம் என்னன்னா, பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த சம்பவம் அப்படி. இதுவரை அவர்கள் கேட்டிராத சத்தம், இதுவரை பார்த்திராத சம்பவம். கல்லாதவர்கள் தங்கள் தங்கள் பாஷையில பேசுறத பார்த்து பிரமித்து நிற்கிறாங்க.
இப்ப பேதுரு பேச இடம் கொடுத்து தானே ஆகணும். பேதுரு சொல்றாரு, கேளுங்க, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே என்றார். அப்படி சொல்லிட்டு எதனால இது நடந்தது என்று யோவேல் தீர்க்கதரிசியினால வாக்களிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவினால எங்களுக்கு இன்னும் தீர்மானமாய் சொல்லப்பட்டது இந்த நாட்களில் நிறைவேறுகிறது. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே. அது எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் அவர் மறுபடி வருவார் என்பதை யார் யார் நம்புறாங்களோ அத்தனை பேரையும் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்ப முடியும். கவனிக்கிறீங்களா? இயேசு மரணம் அடைந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படல. நல்லா வேத வசனங்களை கவனமா கவனிக்கணும். தாழ்மையா கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மூல உபதேசத்துல நீங்க சறுக்கவே கூடாது. இயேசு உயிர்த்தெழுந்த போது, உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் அனுப்பின தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியினால மாம்சமான யாவரையும் கர்த்தர் நிரப்பினார். அவர் சொல்றார், அது நிறைவேறுது, அது நிறைவேறுது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த வார்த்தைகள் இப்பொழுது நீங்கள் காண்கிறபடியே நிறைவேறி இருக்கிறது. ஏன்னா இந்த வசனத்தை சொல்லும் போது யூதர்களுக்கு நல்லா தெரியும், பழைய ஏற்பாட்டை கரைச்சு குடிச்சவங்க அவங்க யோசிக்கிறாங்க. இத ஒரு புறஜாதி கிட்ட பேசினா அவனுக்கு தெரியாது. ஆனா கூடி நிக்கிற எல்லாரும் யூதர்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணது புறஜாதிக்கு இல்ல, யூதர்களுக்கு, கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்து கொலை செய்தவர்களுக்கு, குருத்தோலை ஞாயிறு தாவீதின் குமாரனே என்று பாடினவர்களுக்கு, இயேசுடைய அற்புதத்தை பார்த்தவர்களுக்கு, இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று திரும்ப திரும்ப கர்த்தரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்களுக்கு. எல்லாம் அப்படி பார்க்கிறான். யோவேல் தீர்க்கதரிசியினால உரைக்கப்பட்டது இப்ப நிறைவேறுது, இப்ப நிறைவேறுது சொல்லிட்டு 21வது வசனம் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். திரும்பவும் அவர் பிரசங்கத்தை தொடங்குறார். 22வது வசனத்தின், இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இது உங்களுக்கு தெரியாததல்ல. இயேசு 38 வருஷம் படுக்கையில கிடந்தவன எழும்பி நடக்க பண்ணினார், அது உங்களுக்கு தெரியும். பிறவி குருடனுக்கு பார்வையை கொடுத்தார், அது உங்களுக்கு தெரியும். செவிடர்களுக்கு கேட்கிற திறனை கொடுத்தார், தெரியும். திமிர்வாதக்காரன் நடக்க வச்சார். தேவன் நசரேயனாகிய இயேசுவை கொண்டு நாம் வாழுகிற இந்த பகுதிகளில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். எவ்வளவு காரியங்களால் இயேசு தன்னை மேசியாவாக வெளிப்படுத்தினார், தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தினார். 23வது வசனம், அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து, யார்கிட்ட பேசுறாருன்னா யூதர்களிடத்துல பேசுறார், நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இந்த தைரியத்தை பாருங்களேன். பேதுருக்கு எங்க இருந்து வந்துருச்சு? பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். பேதுரு ஏன் இதை பேசுறார்? இயேசுவை பத்தி ஏன் பேசுறாருன்னா, இயேசு சொன்னார், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர். கரெக்டா ஒரு சுவிசேஷத்தை ஒரு மனுஷனுக்கு நீங்க பேசணும்னா பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் இருக்கணும். இல்லைன்னா பேச முடியாதுங்க, சொல்ல முடியாது.
பேதுரு இவ்வளவு டீட்டெயில் அழகா இந்த பிரசங்கத்தை பண்ண காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல். அவர் சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்துவார். இவ்வளவு பெரிய அற்புதம் யூதேயாவில் நடந்தது, கலிலேயாவில் நடந்தது, எருசலேமில் நடந்தது. அவரை புறக்கணிச்சு நீங்க அவரை பிடிச்சு அக்கிரமக்காருடைய கையில கொடுத்து ஆணி அடித்து சிலுவையில் நீங்கள் கொலை செய்தீர்கள். 24வது வசனம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாது இருந்தது. இப்போ முதல்ல இயேசுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றாரு, அதுக்கப்புறம் அவருடைய மரணத்தை பத்தி சொல்றாரு. இதுதான் சுவிசேஷம். நல்ல கவனிங்க. ஒரு ஆள்கிட்ட நீங்க சுவிசேஷம் சொல்ல போனீங்கன்னா இயேசு இந்த பூமியில பிறந்ததை சொல்லணும், எப்படி பிறந்தாருன்னு சொல்லணும். ஒரு பாவமும் அறியாதவர், கன்னியின் வயிற்றில் பிறந்தவர். இயேசுடைய பிறப்பிலேயே பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இருக்கிறது. மரியாளிடத்திலே தேவனுடைய தூதன் என்ன சொல்வார்? பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், அதனால நீ பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீ பலன் அடைந்து உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. அப்ப சரியா சுவிசேஷத்தை சொல்ல ஆவியானவர் தான் நம்மளை கைட் பண்ணுவார். பேதுரு அவருடைய வாழ்க்கையை சொல்லுகிறார். இயேசு ஊழியம் செய்த அந்த அற்புதங்கள், அடையாளங்களை சொல்றார். அவரை எப்படி கொலை செய்தார்கள் அதை சொல்றாரு. திரும்ப தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அது ரொம்ப முக்கியம். உயிரோடு எழுப்பினதை சொல்றார். அவரை குறித்து தாவீது சொன்ன காரியத்தை பேசுறார். ஏன்னா இதெல்லாம் யூதர்களுக்கு தெரியும். தாவீது அவங்க நம்புறாங்க. ஏன்னா தாவீதின் குமாரன் தான் மேசியா என்று அவர்கள் நம்புகிறார்கள். தாவீது சொன்ன காரியத்தை கோட் பண்றார் பேதுரு. பாருங்க, ஒரு பிரசங்கம் இப்படிதான் இருக்கணும் பாருங்க. சும்மா வாய்க்கு வந்த போல அடிச்சு விடக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷன் மூலமா பேசுறாருன்னா சும்மா பேச மாட்டார், ஆதாரத்தோடு பேசுவார். பேதுரு பாருங்க, மொட்டையா சொல்லல. ஃபர்ஸ்ட்ல யோவேல் சொன்ன வாக்கு தத்தத்தை கோட் பண்றாரு. திரும்ப தாவீது சொன்ன தீர்க்க தரிசனத்தை கோட் பண்றாரு பிரசங்கத்துல. ஏன்னா யூதர்களுக்கு அப்பதான் புரியும், யூதர்களுக்கு அப்பதான் விளங்கும். ஏன்னா யூதர்கள் யோவேல் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்புறாங்க, தாவீது சொன்ன வாக்கு தீர்க்க தரிசனத்தை நிச்சயமா நம்புறாங்க. அதை கோட் பண்ணி இவர் பிரசங்கம் பண்றாரு. 31வது வசனம், அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமாம் பாதாளத்திலே விடப்படுவது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பது இல்லை என்றும் முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். பாருங்க, தாவீது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை பத்தி பேசி இருக்கிறார். அத பேதுரு ஆவியானவருடைய துணையோட எடுத்து காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. யூதர்கள் பார்க்கறாங்க, என்னடா யோவேலினால் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம், தாவீது சொன்ன தீர்க்க தரிசனம், இதுக்கு எல்லாம் இதுதான் பொருளா? ஆச்சரியமா நிக்கிறாங்க. சொல்லிட்டு மார்த்தட்டி சொல்றாரு, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் இந்த 120 பேரும் சாட்சிகள். நான் சொல்றது கட்டுக்கதை இல்ல, நான் பார்த்தேன், நான் அவரை தொட்டு பார்த்தேன், அவர் என் கூட பேசினார். அவர் வந்து உயிர் தெழுந்த பிறகு எங்க முன்னால சாப்பிட்டதை நாங்க பார்த்தோம், அவருக்கு கால் இருந்ததை பார்த்தோம், அவருக்கு சரீரம் இருந்ததை பார்த்தோம், அவருக்கு எலும்பு இருந்ததை பார்த்தோம், தொட்டு பார்த்தோம். நாங்க அதுக்கு விட்னஸா இருக்கிறோம், நாங்க கண்ணார பார்த்தோம். மொட்டையா சொல்லல, எல்லா வேத வாக்கியங்களோட சொல்றாரு. ஹல்லேலூயா. 33வது வசனம், அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாருடைய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமா இதை பொழிந்தருளினார். இது இன்னைக்கு உள்ள தீர்மானம் இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனால் உருவாக்கப்பட்ட தீர்மானம். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்று. ஆமென். திரும்ப தாவீதை பத்தி திரும்ப பேசுறாரு. தாவீது 34வது வசனம், தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரையிலும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவனுடைய சொன்னார் என்று தானே அவன் சொல்லி இருக்கிறான். ஆகையால் திரும்ப மெசேஜை கன்க்ளூட் பண்றாரு பாருங்க, கோர்த்து சொல்றாரு,
ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். திரும்பவும் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, உயிரோடு எழுந்த இந்த இயேசுவை கிறிஸ்துவாக்கினார் தேவன். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, நீங்கள் எல்லாரும் இதை தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா தாவீது இதை பேசும்போது தாவீது பரலோகத்துக்கு போகல, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படல. முதற் பலனாகிய முதலாவது இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்குள்ளாக நுழைந்தவர் யாருன்னா நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. இதை என் கண்ணு முன்னால பார்த்தோங்க. நாங்க இவ்வளவு பேரை பார்த்துட்டு இருக்கும் போது அவர் அந்த ஒலிவ மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதை எங்க கண்ணு முன்னால பார்த்தோம், கண்ணால பார்த்தோம். ஹல்லேலூயா. அதனால நீங்க நிச்சயமா அறிந்து கொள்ளுங்க, இயேசுதான் முதற் பலன், அவர்தான் உயிர்த்தெழுந்தார், தேவன் அவரை கிறிஸ்துவாக்கினார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இதை கேட்ட போது 37வது வசனத்துல இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையோடு கொடுக்கிற மெசேஜுக்கு பவரை பார்த்தீங்களா, வல்லமையை பார்த்தீங்களா? இருதயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார். இந்த பகல் வேளையில ஒவ்வொரு ஆராதனைகளில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுறார்ல, இதுவே ஒரு சாட்சி, இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். ஏதோ ஒரு சத்தியம் பேசப்படும் போது உணர்வடைந்து குத்தப்பட்டவர்களாய் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்ல, இதுவே ஒரு சாட்சி, நம்ம ஆராதிக்கிற இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. எருசலேமில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. நீங்க அடுத்தடுத்த வசனங்களை நீங்க வாசி பார்க்கும்போது இதை கேட்ட உடனே என்ன சொல்றாரு பேதுரு? என்ன சொல்றாருன்னா, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன எடுங்க, ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எங்களுக்கு மட்டும் இல்லை, நீ இப்ப சத்திய வசனத்தை கேட்டுட்ட, கீழ்ப்படிய மனசா இருந்தா உடனே ஞான ஸ்நானம் எடு. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா, வார்த்தை உன் மனசுல பேசிச்சது உண்மைன்னா, காலம் தாழ்த்தாத ஞான ஸ்நானம் எடு. பைபிள் சொல்லுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. சாதாரணமான கிரௌட் இல்லைங்க, 3000 பேர். நான் நேற்றுக்கு இதை யோசிச்சு பார்த்தேன். 3000 பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க எவ்வளவு பெரிய தொட்டியா, பெரிய அங்க யோர்தான் ஆத்துக்கே கொண்டு போயிட்டாங்களா, இல்ல கடலுக்கு போனாங்களா, எங்க போய் எப்படி நடந்திருக்கு அந்த ஞான ஸ்நான ஆராதனை? ஆவியானுடைய நடத்துதல். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க இருதயத்துல கர்த்தர் பேசுவார்னா இப்பவே மனம் திரும்புங்க. ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்காதவங்க ஞான ஸ்நானத்தை எடுங்க. ஏன் இன்னும் தாமதம்? நீ அப்போஸ்தலர் நடபடிகள் முழுசா வாசி பாருங்க. எந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானோ உடனே கர்த்தர் நடத்துகிற உடனே நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம், பேப்டிசம், பேப்டிசோ என்கிற வார்த்தை, அதுக்கு அர்த்தமே என்னன்னா மூழ்குதல் தான். மூழ்குதல். இயேசு எடுத்த ஞான ஸ்நானம், பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டே இருந்தார். அப்போ பெந்தேகோஸ்தே நாளுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்குரிய அனுபவம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாக்கப்படுகிற அனுபவம், இருக்க வேண்டிய அனுபவம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால அவர் கொடுக்கிற வரங்களினால் ஊழியம் செய்ய, சபை பக்தி விருத்தி அடைய ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஈவு தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? இது எருசலேமோடு முடியல, அந்த யூதேயா தேசம் முழுவதிலும் இந்த வசனத்தை கேட்டவங்க எல்லாம், கீழ்ப்படிந்தவங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்க எல்லாம் போறாங்க.
போய் இதே சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க. சீஷருடைய தொகை 3000 5000 மாறுது. ஒரு வேத பகுதி சொல்லுது, போக போக சீஷருடைய தொகை எண்ண முடியாம இருந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அப்போஸ்தலர் 6:7 சொல்லுங்க, தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்தார்கள். காலம் இனியும் செல்லாது. தேவ பிள்ளையே, திரும்ப திரும்ப இந்த சத்தம் உன் காதுல கேட்டுட்டே இருக்கலாம். இனி ஏன் காலம் கடத்தணும்? ஏன் கால தாமதம்? கீழ்ப்படிங்க, ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஓ என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இடத்தை மூடுதே. ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் அப்பா என் ஜனத்தை மூடுதே. கரங்களை உயர்த்தி, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஓஹோ ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. இந்த பகல் வேளை எத்தனை பேர் ஆவியானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? உங்க 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நேராக வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து எல்லாரும் துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆவியின் நடத்துதல், ஆவியானவரால் நான் நடத்தப்படணும். ஆண்டவர் என்னை அனுப்பும், வெளியே போய் பேதுருவை போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் சொல்ல என்னை அபிஷேகம் பண்ணுங்க. கேளுங்க பார்க்கலாம். ஓ உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. ஆண்டவர், எனக்காய் நீர் வைத்திருக்கிற வரத்தை நான் கண்டுகொள்ளணும், அந்த ஆவியின் வரத்தை நான் புரிந்து கொள்ளணும். எனக்கு உதவி செய்யுங்க, வசனங்கள் மூலமா என்னோடு பேசுங்க ஆண்டவரே. Thank you Jesus. நல்ல தகப்பனே, உம்முடைய வாக்கு தத்தம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் நாங்கள் பெற்ற இந்த ஆவியானவர், சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது நாங்கள் பெற்ற இந்த முத்திரிக்கப்பட்ட ஆவியானவர் எங்களை நடத்தட்டு ஆண்டவரே. விட்டு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வாரம் முழுவதும் உடைய கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்தட்டும். எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொருவர் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து செல்லுங்கள். ஆமேன்.